இலங்கையில் இருக்கிற பாதாள உலக குழுக்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், வேலைக்கு ஆட்கள் இல்லையா. அந்த எழுவை தீவுக்கு அருகில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலில் ஒரு மர்மமான பொதியொன்று மிதந்தொன்றுக்குன்னு சொல்லி கடற்படைக்கு தகவல் ஒன்று கிடைக்குது. ஏனென்று சொன்னால், போலி பாஸ்போர்ட்டில் அவர்கள் போக முற்பட்டார்கள் என்று சொல்லி ஒரு சில தகவல்கள் வந்தது. அவர் நாட்டை விட்டு தப்பி வெளிநாட்டுக்கு ஓடிவிட்டார் என்று சொல்லி, இன்னும் ஒரு சில தகவல்கள் ஆள் உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லி, இஷாரா செவந்தியினுடைய தாயார் உயிரிழந்து விட்டார் என்றதான் இன்றைய நாளுக்கான பிரதானமான செய்தி, முக்கியமான பரபரப்பான செய்தி. இஷாரா செவந்தி யார் என்றது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வருட ஆரம்பத்தில் நடைபெற்ற கணேமுல்ல சஞ்சீவனுடைய கொலை வழக்குடன் சம்பந்தப்பட்ட முக்கியமான நபர். அந்த கொலை வழக்கிற்கு உதவி செய்தார் என்கின்ற குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கிறது. அதுக்கு பிறகு அவர் காணாமல் போயிருந்தார். இன்று வரைக்கும் பல தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டும் கூட, கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டும் கூட அவரை கைது செய்ய முடியவில்லை. அவர் எங்கே இருக்கிறார் என்று இதுவரைக்கும் தெரியாது. ஒரு சில தகவல்கள் வந்தது, அவர் நாட்டை விட்டு தப்பி வெளிநாட்டுக்கு ஓடிவிட்டார் என்று சொல்லி, இன்னும் ஒரு சில தகவல்கள் ஆள் உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லி, இப்படி பலவிதமான செய்திகள் கடந்த ஒரு 6 மாதங்களாக உலாவிக் கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் இஷாரா செவந்தியினுடைய தாயாரும் சகோதரரும் உடனேயே கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இஷாரா செவந்தியினுடைய தாயார் உயிரிழந்திருக்கின்றார் மாரடைப்பு காரணமாக. எப்ப என்று சொன்னால், நேற்று முன்தினம் 11ஆம் திகதி வெலிக்கடை சிறையில் அவர் அடைத்து வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் அதிலே அவர் உயிரிழந்து விட்டதாகவும் இப்பொழுது தகவல்கள் வெளியாகி உள்ளன. ஒருவேளை தாயாருடைய மறைவுக்கு பிறகு செவ்வந்தி வெளியில் வரத்துக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். பிரபல பாதாள உலக குழுவைச் சேர்ந்த 2 முக்கியமான நபர்கள். இதில் பிரபல என்ற சொல்ல பயன்படுத்துறது சரியா பிள்ளையாண்டு தெரியல. இருந்தாலும் அவர்கள் பிரபலம்தான், அதனால் அப்படி சொல்ல வேண்டியிருக்குது. அந்த முக்கியமான 2 பாதாள உலக குழுவைச் சேர்ந்த நபர்களும் மலேசியாவில் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. அவர்கள் யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஆள் கெஹல் பத்ர பத்மி என்று சொல்லப்படுறவர், மற்றவர் கொமோண்டோ சலிந்த என்று சொல்லப்படுற 2 நபர்களும். இந்த 2 நபர்களும் தான் கணேமுல்ல சஞ்சீவனுடைய படுகொலையுடன் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள். அந்த கொலைக்கான திட்டத்தை வகுத்து அதற்கு நிதியுதவி வழங்கி அதற்கான கட்டளைகளை வழங்கியவர்கள் இவர்கள் 2 பேரும் தான் என்று சொல்லி குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவர்கள் மலேசியாவில் இருந்து தப்பி தாய்லாந்து நோக்கி செல்வதற்கு முயற்சி செய்த போது கடந்த 9ஆம் தேதி கோலாலம்பூரில் மலேசியாவில் இருந்து புறப்பட்டு தாய்லாந்து நோக்கி செல்ல முற்பட்ட வேளையில் கைது செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டது. ஏனென்று சொன்னால், போலி பாஸ்போர்ட்டில் அவர்கள் போக முற்பட்டார்கள் என்று சொல்லி இப்போ செய்தி வந்திருக்குது. அவர்கள் 2 பேரும் தப்பி ஓடி விட்டார்கள் என்று சொல்லி, அதாவது மலேசியா போலீஸினுடைய கஸ்டடியில் இருந்து தப்பி ஓடி விட்டார்கள் என்று சொல்லி, இந்த செய்தியை நம்புறதா அந்த செய்தியை நம்புறதான்னு ஒரே குழப்பமாக இருக்குது. ஏனென்று சொன்னால், மலேசியா போலீஸ் பிடிக்குமாக இருந்தால் கோலாலம்பூரில், அதாவது விமான நிலையத்தில் வச்சு பிடிக்குமாக இருந்தால் 2 பேரையும் அவ்வளவு இலகுவாக தப்பியெல்லாம் ஓட முடியாது. மலேசியா போலீஸ் தப்பி ஓட முடியுமா? இல்லைன்னு. ஆனால் தப்பி ஓடி விட்டார்கள் என்று வந்த செய்தி ஒருவேளை உண்மையில கைது செய்யப்படையிலையோ அல்லது வேறு 2 பேர் கைது செய்யப்பட்டதுக்கு இவர்களுடைய பேர் சொல்லப்பட்டதா தவறுதலாக என்று சொல்லி தெரியல. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், இவர்கள் 2 பேருமே கைது செய்யப்பட்டுட்டார்கள் என்று சொல்லி செய்தி வந்த பிறகு இவர்கள் 2 பேருமே தங்களுடைய சொந்த குரலில் ஒரு ஊடகத்துக்கு பேட்டி வழங்கியிருந்தார்கள். எனவே அதே ஒரு அடுத்த குழப்பமாக இருக்குது. எனவே உண்மையிலேயே கைது செய்யப்பட்டது இவர்கள் தானா, தப்பியோடினது இவர்கள் தானா என்றது இங்கே இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. இதுக்கிடையில் இவர்கள் 2 பேரையும் இலங்கைக்கு அழைச்சு கொண்டு வரத்துக்கு ஒரு புலனாய்வு குழு மற்றும் போலீஸ் குழு எல்லாம் சேர்ந்து தாய்லாந்துக்கு போயிருந்தவை. ஆனால் அவர்கள் நாளை 14ஆம் தேதி நாட்டுக்கு வருகிறார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எந்த விதமான கைது நடவடிக்கையும் இல்லாமல் அந்த போன குழு அப்படியே திரும்பி வருகிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே பாதாள உலக குழுக்கள் என்று சொன்னாலே ஒரு மர்மமாக தான் இருக்கும். அதில் இப்படியான ஒரு புதிய மர்ம கதையும் இப்பொழுது உலாவிக் கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாண கடலில் மிதந்த மர்ம பொருள், அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய எழுவை தீவு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த எழுவை தீவுக்கு அருகில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலில் ஒரு மர்மமான பொதியொன்று மிதந்தொன்றுக்குன்னு சொல்லி கடற்படைக்கு தகவல் ஒன்று கிடைக்குது. அப்போ கடற்படையினை போய் என்ன செய்யணும்னு சொன்னால், அதை சுற்றி வளைச்சு பார்க்கணும். அது என்ன மர்ம பொருள், உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாதானே. எனவே அதை சுற்றி வளைச்சு பேருந்து அதை கைப்பற்றி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே
கேரளா கஞ்சாவாம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 38 கிலோ அளவுள்ள கேரளா கஞ்சா நல்ல வடிவாக பொதி செய்யப்பட்டு, இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க, இதுதான் பொதி செய்யப்பட்டு அந்த பேக்கில் அடைச்சு கடலில் மிதந்திருக்குது. என்னென்னு சொன்னால் யாரோ கடத்தி கொண்டு வந்திருக்கணும், நாட்டுக்குள்ளே இந்தியாவிலேருந்து கடத்தி கொண்டு வந்திருக்கணும். அப்போ கிட்ட வரைக்குள்ளே வந்து சிலவள கடற்படையை கண்டுட்டு கைது செய்யப்பட்டுருவோமோ என்ற பயத்தில் வந்து அந்த பொதியை தூக்கி கடலுக்குள்ளே போட்டுட்டு அப்படியே தப்பி ஓடிப்பினம் போல இருக்கு என்று சொல்லி ஊகிக்கப்படுது. அப்படித்தான் நடந்திருக்கும் என்று சொல்லி, எனவே இப்பொழுது கடற்படையினர் அதனை கைப்பற்றி நீதிமன்றத்திடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள் அந்த 38 கிலோ பெறுமதியான அந்த கஞ்சா பொதியை. இதனுடைய பெறுமதி வந்து 15 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததும் ஒரு கடத்தல் முயற்சி சம்பந்தப்பட்ட செய்தி தான். என்னென்னு சொன்னால், கிளிநொச்சியில் கடற்படையினர் வந்து சந்தேகத்துக்கிடமான 2 வாகனத்தை மறைச்சிருக்கிறார்கள். அதாவது கடற்படையினருக்கு தகவல் கிடைச்சிருக்குது, 2 வாகனத்தில் வந்து 2 நபர்கள் வித்தியாசமான சில பொருட்களை வந்து ஏற்றி கொண்டு போயினோம், மேபி ஏதாவது கடத்தலாக இருக்கலாம் என்று சொல்லி. அப்போ கடற்படையினர் துரத்தி கொண்டு போயிட்டு அந்த 2 வாகனத்தை மறைச்சி செக் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 800 கிலோ பெறுமதியான பல்வேறு விதமான பொருட்கள், எல்லாமே சட்டவிரோதமான முறையில் கடத்தி கொண்டு போகப்படுற பொருட்கள் தான். என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த 800 கிலோவிலையும் 300 கிலோ ஏலக்காய் இருந்திருக்குது. 300 கிலோ ஏலக்காய். இப்போ ஏலக்காயை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிறது குற்றம் இல்லை, ஏலக்காய் எடுத்துகிட்டு போகிறது குற்றமா என்ன இல்லை. ஆனால் இதை வந்து சட்டவிரோதமான முறையில் எந்த விதமான டாக்குமெண்ட்டும் இல்லாமல் எங்கேருந்து எங்கே கொண்டு போய் நமக்கு தெரியாமல் கொண்டு போயிருக்கணும். அதனால் பிடிபட்டு போச்சுது 300 கிலோ ஏலக்காய். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 260 கிலோ மஞ்சள் தூள் கொண்டு போயிருக்கணும். அதோட 273 கிலோ காய்ந்த இஞ்சி இந்த பொருட்களோடு சேர்ந்து பிறகு ஒரு சில மருத்துவ பொருட்கள், மூலிகைகள் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோ பெறுமதியான பொருட்களை ஏற்றி கொண்டு 2 வேனில் கொண்டு போயிருக்கணும். அது வந்து கிளிநொச்சி பகுதியில் வச்சு கடற்படையால் மீட்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருவருக்கு வந்து 39 வயசு என்று சொல்லியும் மற்றவருக்கு வந்து 49 வயசு என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. 2 பேரும் இவர்கள் திருகோணமலை மற்றும் புத்தளம் பகுதியைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் எங்கிருந்து இந்த பொருட்களை எங்கு நோக்கி கடத்தி கொண்டு சென்றார்கள், இதற்கு பின்னால் இருக்கிறது யார் என்பது சம்பந்தமான விசாரணைகள் இப்பொழுது போலீசாரால் முன்னெடுக்கப்படுகிறது. நெடுந்தீவு கடலில் தமிழக மீனவர்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கடற்படையினரால் நேற்றிரவு இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த 7 மீனவர்கள் மற்றும் அவர்களிடம் இந்த படகுகள் போன்றவை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டு இப்பொழுது கரைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. குறிப்பிட்ட நபர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அண்மை காலமாக இப்படியான கைதுகள் எதுவும் இடம்பெறாமல் இருந்தது. இப்பொழுது சில காலம் கழித்து மீண்டும் இப்படியான கைதுகள் இடம்பெற ஆரம்பித்துள்ளன. இலங்கையில் இருக்கிற பாதாள உலக குழுக்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், வேலைக்கு ஆட்கள் இல்லையா. அதாவது அவர்கள் கொடுக்குற வேலைகளை செய்கிறதுக்கும் அவர்கள் சொல்கிற ஆட்களை போய் சுடுறதுக்கும் ஆட்கள் இல்லையாம்னு சொல்லி இப்போ செய்திகள் வந்திருக்குது. அதாவது ஆட்பற்றாக்குறை கடுமையாக நிலவுதான். உங்களுக்கு தெரியும், இந்த NPP அரசாங்கம் வந்த பிறகு ஏராளமான பாதாள உலக குழுவை சேர்ந்த ஆட்கள் வந்து கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கணும். இப்போ கடந்த காலங்களையும் வந்து கைது செய்யப்பட்டு சிறைக்குள் அடைக்கப்பட்டது தான், இப்போவும் அடைக்கப்படினோம். ஆனால் 2க்கும் இடையிலான வித்தியாசம் என்னென்னு சொன்னால், இதுக்கு முதல் இருந்த ஆட்சி காலங்களில் வந்து ஒரு பாதாள உலக குழுவை சேர்ந்த ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டு கொஞ்ச காலம் சிறைக்குள்ளே இருப்பார். பிறகு ஒரு அரசியல்வாதி ஃபோன் பண்ணி தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி ஆளை எப்படியோ வெளியில் எடுத்துருவார். அது முதலாவது. அல்லது இந்த ஜனாதிபதி பொது மன்னிப்பு இருக்கு தானே, அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 10-15 பேர் எழுதி அதுக்குள்ள வெளியில் விட்டுருவினோம். எப்படியோ போதைப் பொருள் கடத்தலோட சம்பந்தப்பட்ட ஆட்கள் இந்த பாதாள உலக குழுக்களை வந்து எப்படியோ வெளியில் விட்டுருவினோம் என்று சொன்னால், அதுக்கு பின்னால் இருக்கிறது அரசியல்வாதிகள் தான். ஒவ்வொரு அரசியல்வாதிக்கு பின்னாலேயும் ஒரு குரூப் இருக்கும். எனவே அந்தந்த குரூப் வந்து கைது செய்யப்படும் போது அவர்கள் வெளியில் விடப்படுவார்கள். இது கடந்த காலத்தில் நடந்தது. இப்போ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா ஏற்கனவே சொல்லி போட்டார் தானே, அதாவது பாதாள உலக குழு ஆட்களுக்கு வந்து அரசியல் உதவி கிடையாது, அரசியல்வாதிகளினுடைய ஆதரவோ உதவியோ இனி கிடைக்காது. அவர்கள் கைது செய்யப்பட்டதான், சிறைக்குள் அடைச்சதான் என்று சொல்லி ஏற்கனவே சொல்லி போட்டார். அதனால இப்போ கைது செய்யப்படுற எவருமே வந்து இந்த வெளியில வர சேட்டைக்கு இடமே இல்லை. சிறை என்றா சிறைக்குள்ள தான் இருக்கணும். அதால ஒவ்வொருத்தரும் கைது செய்யப்பட்டு சிறைக்குள்ள போன பிறகு இங்க ஆளணி பற்றாக்குறையாம், ஆட்களே இல்லையாம். இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால், இராணுவத்திலிருந்து தப்பியோடினாக்கள் இவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஏனென்று சொன்னால், அவர்களுக்கு நல்லா துப்பாக்கி சுட தெரியும், நல்ல வடிவாக இலக்கு தவறாமல் சுட தெரியும். அதோட வந்து கொஞ்சம் காசை கொடுத்து ஆக்களை வச்சு வேலை வாங்கலாம்னு நல்ல சந்தோஷமாக இருந்தவே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இராணுவத்திலிருந்து தப்பியோடினாக்களே நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறோம்.
அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய பேர் வந்து வெளிநாடுகளுக்கும் போயிட்டனமாம். அதால் கூட்டி கழித்து பார்த்தா கடுமையான ஆளணி பற்றாக்குறையில் இருக்கணுமாம் இந்த பாதாள உலக குழுக்கள். இப்போ கொஞ்ச காலமாக நடந்துட்டு வர துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை நீங்கள் அவதானித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்றுமே வந்து அந்த இலக்கை நோக்கி சுடுறதில்லை. நேற்று முந்தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரியோ சுடுறது வெளிக்கிட்டு ஒரு ஆட்டோக்காரரை வந்து சுட்டிருக்கணும். நேற்று முந்தின நாள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு முதல் கொஞ்ச காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வர்த்தகரை சுடப்புறம் 2 பேர் போயிட்டு கடைசியாக வர்த்தகரை சுடையில வர்த்தகர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்க அவருடைய வீட்டு கேட் இருக்குல்லோ அந்த கேட்டில் வந்து 2-3 ஓட்டையை போட்டுட்டு சுட்டு போட்டுவிட்டு ஓடிட்டோம். இந்த மாதிரி அண்மை காலமாக நடந்து கொண்டு வர எல்லா துப்பாக்கி சூட்டு சம்பவங்களும் இலக்கு தவறுன துப்பாக்கி சூட்டு சம்பவங்களாக தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் அதில் வந்து போதிய அனுபவமோ பயிற்சி பெற்றாக்களோ வந்து ஈடுபடுறதில்ல. பெரும்பாலும் இந்த மாதிரியான குற்றச்செயல்களை ஈடுபடுறது இந்த போதைப் பொருள் பாவிக்கிறாக்களாம். அப்போ அந்த பாதாள உலக குழு ஆக்கள் பார்த்துச்சு நம்ம என்னென்னா போதைக்கு அடிமையான ஆக்களை கூப்பிட்டு அவைக்கு கொஞ்சம் போதைப் பொருளை கொடுத்து அல்லது போதைப் பொருள் வாங்குறதுக்கு காசை கொடுத்துட்டு இந்த மாதிரியான செயற்பாடுகளில் ஈடுபடுத்துவோம்னு சொல்லி அவர்களால் ஒழுங்காக சுட முடியுமோ இல்லை, துவக்க பிடிச்சாலே கை நடுங்கும் என்று நினைக்கிறேன். எனவே வந்து கண்டபடி மாற்றிலாம் சுட்டு கொண்டு தெரியணும். அதால் இப்போ பாதாள உலக குழுக்களுக்கு வந்து சுடுறதுக்கு ஆட்கள் தேவையாமண்டு இப்படியே கொஞ்ச காலம் போக அந்த பாதாள குழுக்களே இல்லாமல் போகணும். இலங்கையில் இந்த பாதாள உலக குழு என்ற ஒரு கதையே இருக்கக்கூடாதுன்றதான் எங்கள் எல்லோருடைய விருப்பம். பாதாள உலக குழு மட்டும் இல்லாமல் எங்களுடைய பகுதியில் சட்டத்துக்கு மட்டும் பயப்பட்டு சட்டத்துக்கு மட்டும் கட்டுப்பட்டு அமைதியாக மக்கள் வாழணுமே தவிர மற்றபடி அவர் இவருக்கெல்லாம் பயப்படவே கூடாது. அப்படியான ஒரு பொற்காலம் வந்து இலங்கையில் உருவாக்கப்படணும் என்றுதான் எங்களுடைய விருப்பம்.